வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரைச்சி வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம கறி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ எப்படி செய்யுதுன்றதை பார்த்துக்கலாம். எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 2 தக்காளி போதுமானது, 1/2 கிலோ அளவுக்கு மட்டனுக்கு. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். எதையுமே வறுக்க தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்யும்போது இதோடைய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு மட்டும் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, மீதியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே டேபிள் ஸ்பூனில் தான் நான் அளக்குறேன். இப்போ கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு இது கரெக்டாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய், நான் வந்து 10லேருந்து 12 மிளகாய் இது மாதிரி சைஸில் நான் எடுத்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா மல்லி வந்து நம்ம அப்படியே சேர்க்கும் போது கொஞ்சம் ஒரு நேரம் அரைப்படும், ஒரு நேரம் அரைப்படாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆல்ரெடி வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க மல்லியை மட்டும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குறப்பாக கோர்ஸாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மல்லி, அதாவது காஃபிக்கெலாம் அரைப்போம்ல அது. இது கூட பார்த்திங்க அப்படின்னா 3 துண்டு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 4 அல்லது 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாமே சின்னதாக இருக்கனால கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக சேர்க்குறீங்க அப்படின்னா 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ கூட பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோர்ஸாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபைனாக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் சூடு பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெயும் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக மட்டனுக்கு, புளிக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம விளக்கெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்து வதங்கியிருக்கு. இது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்க அப்படின்னா 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சு வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டனை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வெளியில் வரணும். அந்தளவுக்கு நல்லா மட்டன் வதங்கணும். அது மட்டும் இல்லாமல் மட்டனில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணிலாம் இருக்கும். அந்த தண்ணியெல்லாம் அதுவாகவே தானாகவே பிரிஞ்சு ரிலீஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதங்க விட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணணும். இப்போ அப்படியே குக்கரில் லைட்டாக, அதாவது பாதியாக போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது மாதிரி மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அது நல்லா வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு தண்ணியெலாம் வெளியில் வரணும். இது மாதிரி ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மசாலா நம்ம எதுவும் பெருசாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சோம் மசாலா, அதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா மசாலாவையுமே ஆட் பண்ணிடுங்க. 1/2 கிலோ மட்டனுக்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது கூட வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் இதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சு பாதியாக வேக விடணும். இதில் உள்ள எண்ணெய் அந்த இதெல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி வெளியே வர வரைக்கும் வேக விடணும். இப்போ மசாலா சேர்த்துருக்கோனே அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வதங்க விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வெளியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை கம்மியாக சேர்த்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை நல்லா வந்து குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்து குழம்பு மாதிரி வச்சுக்கலாம். இந்த குழம்பு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து குழம்பாக தான் வச்சுக்க போகிறேன். மார்னிங் குழம்பு வச்சுட்டு இதை நான் மதியானம் வரைக்கும் நான் வச்சுக்க போகிறேன். மார்னிங் இட்லிக்கும் சாப்பாட்டுக்கும் அது மாதிரி. இது கூட பார்த்திங்கன்னா நான் கழனி தண்ணி, அதாவது அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துக்கிறேன். அது சேர்க்கும்போது குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சத்தும் கூட.
இது கூட தேவைக்கேற்ப நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வெந்தாச்சு. வேகலை அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை விசில் வச்சு எடுத்துக்கோங்க. என்னுடைய மட்டன் நான் வந்து செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக வெந்திருக்கு. வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சோன்னா தான் அதில் உள்ள மசாலாவில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகும். கொதிக்க வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கியாச்சு. அவ்வளோதான் பாருங்கள், மட்டன்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் பரிமாறிட வேண்டியதான். நம்மளுடைய சூப்பரான அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆகியாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த இட்லி வந்து நம்ம வீட்டில் செஞ்ச ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி தான். ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குல்ல. எப்படி செய்யணுன்ற ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எம்மியான மட்டன் குழம்பு தயாராகியாச்சு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.